3000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்களுக்கும் டிராகன்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் தொடங்குச்சு. ஆனா ஒரே ஒரு டிராகன் மட்டும் மனுஷங்களுக்கு உதவி செய்தது. அந்த டிராகனை கட்டுப்படுத்தினவன் தான் டிராகன் பூஸ்டர். இந்த கோல்டன் டிராகனும் இந்த டிராகன் பூஸ்டரும் தான் கோல்டன் டிராகனுடைய சக்தியை முழுசா வெளிப்படுத்தினாங்க. அந்த சக்தியால மனுஷங்களுக்கு எதிராக திரும்பின டிராகன்கள் ஒரேடியா அடங்கிடுச்சு. ஆனா நான் ஒன்ன மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பழமையான டிராகன் இன்னும் ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்கு. அநேகமா அந்த டிராகன் என்னுடைய பழைய நண்பன் கார்பன் பெண் கிட்டதான் இருக்கணும். அவ அதை எங்கேயோ ரகசியமா மறைச்சு வச்சிருக்கா. உன்னை நீயே நல்லா ஆராய்ச்சி பார்த்து ஒரு நல்ல பந்தய வீரனா வரணும். அதுக்கு துணிச்சல் ரொம்ப முக்கியம். அதுக்கு கண்டிப்பா தங்க டிராகன் வேணும். தயவு செஞ்சு என்ன டிராகன் நல்லா திருட சொல்லாதீங்கப்பா. என் வாழ்நாள்ல பந்தயத்துக்கு போனதை விட நான் திருட போனதாப்பா அதிகம். அந்த தங்க டிராகன் கிடைச்சாதான் உன்னால டிராகன் பூஸ்டரா மாற முடியும். அது மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சா நம்மள யாராலையும் தடுக்க முடியாது. அது மூலமா இந்த மனிதர்களுக்கு எதிராக நான் யுத்தம் பண்ணுவேன். இந்த உலகத்துல என்னுடைய ஆதிக்கத்தை நான் பரப்புவேன். இந்த உலகத்தையே என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் டிராகன் ஓட்டப்பந்தயம் இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பிக்க உள்ளது. அனைத்து வீரர்களும் தங்களது டிராகனுடன் அணிவகுத்து நிற்கின்றனர். போட்டியை காண ரசிகர்களும் ஆவலுடன் இருக்கின்றனர். இப்பொழுது போட்டி ஆரம்பிக்க உள்ளது. சீக்கிரம் போ, விடாத. என்னது ஜெயிக்க முடியாது. என்னதான் பண்ணாலும் என்ன ஜெயிக்கவே முடியாது. சென்டிமெண்டா இந்த கலர் உனக்கு செட்டே ஆகல. அதனால அடுத்த தடவை வெள்ளை கலர் டிராகனை கொண்டு வா. என்ன நான் சொல்றது புரியுதா? எப்ப பார்த்தாலும் இந்த கியர்ஸ் அப்புறம் பவரை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காதப்பா. சில சமயங்கள்ல நம்ம நம்பிக்கைதான் நம்ம வெற்றிக்கு அடித்தளங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்க. உன்கிட்ட உண்மையான டிராகன் இருந்தா நீ என்ன பண்ணுவ? உண்மையான டிராகன்ஸ் சொல்றியா? அதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேம் டிராகன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அப்பா ஒரு டிராகன் அகாடமில வளர்த்திட்டு இருக்காராமே, நான் கேள்விப்பட்டேன். ஆமாமா, சொல்லிட்டு தான் இருக்காரு. அவரை விட அந்த டிராகன் தான் நான் எங்க போனாலும் இங்க பின்னாடி. பாத்தியா? கொஞ்சம் கிளம்புறியா? நான் பிஸியா இருக்கேன். இந்த கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. இதுல சில முக்கியமான மாற்றங்களை நான் பண்ணிருக்கேன். அதனால என்னால ரொம்ப அருமையாவே விளையாட முடியும். இதுல இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவேன். ஓ ச்சே, திடீர்னு ஏதோ ஒண்ணு சொதப்பிடுச்சு. நீ பேசுனது கம்ப்யூட்டருக்கே பொறுக்கல. போது நிறுத்து. வேண்டாம் வேண்டாம். என்னாச்சு? இதனாலதான் உண்மையான டிராகன்ஸை விட எனக்கு வீடியோ கேம் டிராகன்ஸை பிடிக்கும்னு சொல்றேன். போய் தொலை. ஓரமா போயிடு பயந்தாங்கோலி. யார பார்த்து என்ன சொல்ற? நாட் அ பேன். எனக்கு தனி ஒரு பேர் இருக்கு, புகழ் இருக்கு. நான் தைரியமானவன். நான் டிராகன்களை வேகமா ஓட்டுறவன். இப்ப நீ என்ன பண்ற? இந்த இடத்தையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வைக்கிற. நான் கிளீன் பண்றது இருக்கட்டும், முதல்ல நீ உன் காலை கிளீன் பண்ணுப்பா. உன்ன கோழங்கி கிட்டலாம் நான் மோதுறது இல்ல. ஹே, அங்க விட்டுட்டு பாரு. என்ன நக்கலா? நான் ஏன் இந்த டிராகன்களுக்காக இந்த ஸ்டேடியம் சுத்தப்படுத்தணும்? ஏன்னா நீ என்னோட சின்ன தம்பி, செல்ல தம்பி. நான் சொல்றது எல்லாத்தையும் செய்யணும். நீ என்ன பண்ற? என்னால கண்டிப்பா முடியாது. அப்பா அப்பா, நாங்க வந்து சும்மாதான். TuneSouthIndia.com. புரியுது, இந்த மாதிரி பண்றது தப்புதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காம உதவி செய்யுங்க. உதவி செஞ்சுக்கணுமா? எனக்கு நல்லா தெரியும்பா. முக்கியமா தம்பிங்களுக்கு உதவி பண்ணணும். இங்க பாரு ஆர்த்தா, உனக்கு இப்ப 16 வயசு கிட்ட ஆயிருச்சு. நீ பந்தயத்துக்கு தயாராகி இந்த உலகத்துக்கு யாருங்கிறத நீ நிரூபிச்சு ஆகணும். புரியுது புரியுது. இந்த டிராகன்ஸ் அப்புறம் நம்மோட தொழுவோம் இதையெல்லாம் பாத்துக்கணும். நான் தானே இழிச்சவாயன். புரியுதுப்பா. எனக்கு என்னமோ இவன் மேல நம்பிக்கையே இல்லப்பா. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும். ஆமா, நீ முயற்சி பண்ண கண்டிப்பா முடியும். எல்லாரும் இங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம். டிராகன் சிட்டிலேயே மிகப்பெரிய வீரர்கள் நீங்க தாங்கிறது எனக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய புது டிராகனை காட்ட போறேன்.
இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த டிராகன் இதுதாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓ, அந்த கோல்டன் டிராகன். ஆமா, இது எந்த வகையான டிராகன்? இதோட பவர் 6 ஏர் கியர் இருக்குமா? நம்பர் 5ல பேலன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, ரெட் பர்ஸ்ட் இருக்கு. அதுல முழுமையான காந்த சக்தியும் இருக்கு. இதை நீங்க எல்லா விதமான லெவல்லையும் பயன்படுத்தலாம். எனக்கு என்னமோ இந்த காந்த சக்தியில நம்பிக்கை இல்ல. அது மாதிரி டிராகனை பார்த்ததே இல்ல. அதான் இப்ப பாக்குறல்ல. உன்னை நான் எங்கேயோ பார்த்த. நீ அந்த ஓட் பெயினோட பையன் தானே? அதை தெரிஞ்சு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட டிராகன் கண்ணுடைய அடையாளம் இருக்கும். உண்மையான திறமசாலிகளுக்கு மட்டும்தான் இங்க இடம் இருக்கு. மரியாதை எங்கிருந்து போயிடு. என்னுடைய பழைய நண்பன், அதாவது உன்னுடைய அப்பா கிட்ட நான் சொன்னத அப்படியே சொல்லு. இந்த அவமானத்தை நான் மறக்கவே மாட்டேன். அவனுக்கு பிளாக் அண்ட் கோல்ட் டிராகனை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். கொஞ்சம் இருங்க, இதை வந்துடுறேன். எங்க போறாரு? ஆர்த்தா, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னது? எனக்கு 16 வயசு இருக்கும்போது இது என் கைக்கு வந்து சேர்ந்தது. இப்போ உனக்கும் அதே வயசு. டிராகனுடைய ரகசியங்களை பாதுகாத்த குரு தான் எனக்கு இதை கொடுத்தாரு. இது உண்மையிலேயே மாவீரர்கள் கிட்ட தான் இருக்கணும். ஒரு கொடுமையான யுத்தம் நடக்க போகுது கர்னல். மனிதர்களுக்கும் டிராகன்களுக்கும் யுத்தம் நடக்க போகுது. இந்த யுத்தத்தை நாம நிறுத்தணும்னா அதுக்கு பிளாக் அண்ட் கோல்டு டிராகன் நமக்கு திரும்ப வேணும். அந்த டிராகனை ஒரே ஒரு மாவீரனால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு உங்ககிட்ட இந்த சக்தி இருந்தாகணும். அவன் தான் டிராகன் பூஸ்டர். டிராகன் பூஸ்டரா? ஆனா இதையே என்கிட்ட கொடுக்குறீங்க? இப்போதைக்கு இது உன்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். ஒருவேளை ஏதாவது நடந்ததுன்னா இந்த டிராகனே அந்த மாவீரனை தேர்ந்தெடுக்கும். தகுதி உள்ளவங்களால மட்டும்தான் அது மேல ஏற முடியும். என்ன தப்பு நடந்தாலும் அதை தயங்காம தட்டி கேட்கிற வீரனா இருக்கணும். அது தேர்ந்தெடுக்கிற அந்த வீரனுக்கு நிச்சயமா இந்த தகுதிகள் இருக்கும். உனக்கு காந்த சக்தி இருக்கா? எங்க என்கிட்ட காட்டு பார்க்கலாம். அடுத்தவனும் பறக்கிறான் பாரு. இதை அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அது யார் மேல இவ்வளவு கோபமா நடந்துகிட்டது இல்ல.